ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா. இசப்பா உம்மை துதிக்கிறோம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே இசப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறேன் தேவாதி தேவனே இசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் இசப்பா நாங்கள் அப்பா அந்த சாயங்கால வேளையிலும் என் தேவனே இசப்பா ஆண்டவரே நாங்கள் ஆராதனைக்கு இசப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா ஆண்டவரே இசப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக அப்பா நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா. ஒவ்வொரு பகுதியும் என் தேவாதி தேவனே இசப்பா நீங்கள் ஆசீர்வாதமாக்கி கொடுங்க தகப்பனே ராஜா. பாடல் வேலைகள் தகப்பனே ராஜா, ஆராதனை வேலைகள் தகப்பனே ராஜா, அப்பா ஆண்டவரே சங்கீத பகுதிகள் தகப்பனே ராஜா, காணிக்கை பகுதிகள் தகப்பனே ராஜா, அப்பா மெசேஜ் டைம்ஸ் ஏசப்பா எல்லாவற்றிலும் என் தேவாதி தேவனே ஏசப்பா நீங்கள் பிரசன்னமாகுங்க தகப்பனே ராஜா. தேவாதி தேவனே ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் ஏசப்பா நீங்கள் வந்து பேசுங்க சுவாமி ராஜா. அப்பா தகப்பனே அதே போல் அப்பா 40 நாள் நடைபெறுகிற ஏசப்பா உபவாச ஜெபத்தை ஏசப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் வைக்கிறோம் சுவாமி ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஏசப்பா தடைப்படாதபடி ஏசப்பா அந்த ஆராதனையில் அப்பா ஆண்டவரே அந்த ஜெபத்தில் ஏசப்பா பங்கு பெறுவதற்கு என் தேவாதி தேவனே ஏசப்பா கிருபை செய்வீராக அப்பா. அப்பா கிடைத்த பாக்கியத்தை ஏசப்பா ஒருத்தர் கூட இழந்து விடாதபடி ஏசப்பா அந்த 40 நாட்களை ஏசப்பா பயன்படுத்தி கொள்வதற்கு என் தேவாதி தேவனே ஏசப்பா நீங்கள் கிருபை செய்வீராக தகப்பனே ராஜா. அப்பா ஆராதனைக்கு தடையாய் காணப்படுகிற எல்லா அப்பா ஆண்டவரே அந்த கருத்தின் கிரியைகளையும் ஏசப்பா நீங்கள் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா. தடைப்பட்ட ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா நீங்கள் கூட்டி சேருங்க தகப்பனே ராஜா. தொடக்க முதல் இறுதி வரை என் தேவாதி தேவனே ஏசப்பா பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவர் மாத்திரம் இந்த இடத்துல செயல்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவதாக நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். யாவரும் கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரே உம் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றேன், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றேன். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறேன், தீமையான அனைத்தையும்
நன்மையாக மாற்றுகிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றேன். உண்மையான நண்பர்களை தருகின்றேன். நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்மையான ஈவுகள் நாள்தோறும் தருபவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கதறி அழுத நேரமெல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகின்றேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மெய்ப்பவரே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயாம் நன்றி ஐயாம் ஏசையா. நன்றி ஐயாம் நன்றி ஐயாம் ஏசையா. நன்றி ஐயாம் நன்றி ஐயாம் ஏசையா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. பலவீனம் நீக்கிதினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கிதினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. நன்றி ஐயா நன்றி ஐயா ஏசையா. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவருடைய நம்முடைய பலவீனங்கள் நோய்கள் யாவும் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. இன்னொரு புதிய பாடலை பாடுவோம். என்னில் உண்டான நன்மை யாவும் உம்மால் வந்தது, என்னில் உண்டான தீமை யாவும் என்னால் வந்தது என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவோம்.
எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. உம் தயவால் வந்தது. உம் தயவால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவோம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. உம் தயவால் வந்தது. உம் தயவால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. உம் அன்பால் வந்தது. உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. உம் அன்பால் வந்தது. உம் அன்பால் வந்தது.
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சொல்லுவோம், நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தும். நன்மை, உயர்வு, மாற்றம் யாவும் அவரால் வரும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடுவோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. ஆவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினீர். என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினே, பாவியான என்னையும் உன் பிள்ளையாய் மாற்றினே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். உந்தன் பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. உன்
உந்தன் பரிசுத்த ஆவியாம் என்னையும் நிறைத்திரே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர் சொல்லும். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். ஆண்டவரை பார்த்து கேட்போம். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, பாவியான என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றினர். ஆண்டவரே, உமது ரத்தத்தினால் ஆண்டவரே எங்களை கழுவி ஆண்டவரே அப்பா எங்களை மீட்டு கொண்டேரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியால் என்னை நிறைத்தருளுங்க அப்பா. என்னுடைய ஆண்டவரே பாத்திரம் நிரம்பி வழியிட்டும் ஆண்டவரே. உமது அன்பினால் என் இறுதி ஆண்டவரே பொங்கி வழியிட்டும் ஆண்டவரே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்க எக்காலத்தில் நான் கர்த்தரை துதிக்கும்படி ஒரு இருதயத்தை தருவீராக. ஸ்தோத்திர பலி ஆண்டவர் எப்பொழுது ஈரெடுக்க கிருபையை தாங்க அப்பா. ஆண்டவரே, உமது மகிமையினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே அப்பா. நீ சொன்னீர் அப்பா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. எங்களை உம்முடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவரே மனுஷகுமாரனுக்கு முன்பதாக ஆண்டவரே பாத்திரவான்களாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். கல்வாரி திருப்பிடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள
பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. ஈசோப்பினால் கழுவும் இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையவோ மையா உன் திருவார்த்தையினா. உறைகின்ற பனி போல வெண்மையவோ மையா உன் திருவார்த்தையினான். கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகையும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகையும் ஐயா அனல் மூட்டி எரிய விடும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. 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 மாறா நேசருக்கே. தகப்பனே, உம்முடைய பலிபீடத்தில் அப்பா எங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாள் உருவாக்குவீராக. அது சாயலை எங்களை மாற்றுங்க அப்பா. எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்று வாசிக்கப்படும்படியாக வேத பகுதி சங்கீதம் 119 பக்கம் எண் 749 வசனங்கள் 129 முதல் 144 வரை பிரதிவசனமாக வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள், ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே, நீர் நீதிபரர், உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது.
நான் சிறியவனும் அசட்டை பண்ணவனுமாய் பட்டப்பட்டவனுமாய் இருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அறிவிப்பு. நாளை முதல் 40 நாட்கள் உபவாச ஜெபம் 2 வேளைகளிலும் நடைபெறும். காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8:30 மணி வரையிலும் வந்து ஜெபம் செய்து தேவ கிருபை பெற்றுக்கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த மாதம் வேதவினா போட்டிக்கான வேத பகுதி எஸ்ரா 1 முதல் 5 அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். இன்று இரவு 8 மணிக்கு டிவிஷன் லீடர் மற்றும் செல் லீடர் மீட்டிங் நடைபெறும். சாட்சிகள். 2nd டிவிஷனை சார்ந்த சிஸ்டர் அகிலா காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது தாயாருக்கு கடந்த நாள் இரவு மிகவும் நெஞ்சு வலியால் சிரமப்பட்டார்கள். மாத்திரை சாப்பிட்டும் சரியாகவில்லை. ஜெபம் செய்து ஜெப எண்ணெயை தடவிய பிறகுதான் சுகமாயிற்று. சுகம் தந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 2nd டிவிஷனை சார்ந்த சிஸ்டர் அலமேலு காலை ஆராதனைக்கு வந்திருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது சிறிய மகள் கீர்த்தி பிசாசின் தொல்லைகளால் இரவு பயந்து அழுது கொண்டே இருந்தால் அன்று இரவே பாஸ்டம்மாவிடம் ஃபோன் செய்து ஜெபித்தோம். என் மகள் பயம் நீங்கி சுகமானாள். அற்புதம் செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஜெபித்த பாஸ்டம்மா அவர்களுக்கும் நன்றி. 1st டிவிஷனை சார்ந்த சிஸ்டர் ரோசி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாஸ்டர் மற்றும் பாஸ்டரம்மா எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையா என்று கேட்டார்கள். அன்றிலிருந்து சொந்த வீடு கட்ட முயற்சித்தோம். சபை கட்டிட நிதிக்காக காணிக்கை செலுத்தினோம். இப்போது சொந்த வீடு கட்டி குடியேறும்படி தேவன் கிருபை செய்தார். அதிசயம் செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டரம்மா மற்றும் பாஸ்டருக்கு நன்றி. 4th டிவிஷனை சார்ந்த சிஸ்டர் மஞ்சுளா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த 3 மாதங்களாக நான் தசமபாகம் சபையிலே கொடுத்து வருகிறேன். தேவன் என் எல்லா கடன்களையும் அடைத்து எனக்கு புதிய வாஷிங் மிஷின் வாங்க கிருபை செய்தார். என் கரங்களை ஆசீர்வதித்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றுதான் சபைக்கு புதிதாக வந்திருப்பீர்களானால் எழுந்து நிற்கவும். தங்களுடைய கரங்களிலே காணிக்கையை எடுத்துக்கொண்டு இதோ தேவனுக்கு முன்பாய் எழுந்து எல்லோரும் கைகளில் தசமபாகம் மற்றும் காணிக்கை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுக்கிற நேரம். அன்பின் பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளிலும் உமக்கென்று உற்சாகமாய் தகப்பனே உமது சமூகத்தில் காணிக்கை கொடுக்கிறார்கள் சுவாமி. ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தேவன் தாமே இந்த நாட்களிலும் இவர்களின் காணிக்கை என் தேவன் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கையீட்டும் செய்ய வேலை எல்லாவற்றையும் என் தேவனீர் ஆசிர்வதிப்பீராக. ரெட்டிப்பான நன்மையை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் இல்லாத வாழ்க்கை வாழ அப்பா என் தேவனீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாவற்றையும் தாழ்த்துகிறோம், உம்முடைய பொற்பதத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல்
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும். பெண்கள் தினம் நேற்று, அதனால இன்றைக்கு ஆரம்ப ஜெபத்திலிருந்து இதுவரைக்கும் பெண்கள் நன்றாய் ஜெபிக்கவும் சங்கீதம் எல்லா காரியங்களையும் பெண்களை கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்தி இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா. ஒலிவு மர கன்றுகளைப் போல சபையிலே பெண்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கொடான கொடி நன்றி. ஹல்லேலூயா. பிரியமானவளே, உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. உங்கள் ஆத்துமா வாழணுன்னா 2 பூஸ்ட் பாட்டில் மாசானா குடிச்சிட்டு டெய்லி ஒரு முட்டை ஆம்லேட் சாப்பிடணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்துமா நல்ல புஷ்டியாகும். அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் வைக்கப்பட வேண்டும். ஜெபிக்கணும், துதிக்கணும், பரிசுத்தாவியினால நிரம்பணும். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஆத்துமா செலுத்துதுன்னா நல்ல போராட்டத்தை போராடி முடிக்கணும். ஆமேன். ஒழுங்கின்படி ஓடும் மகளே. அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் ஒழுங்காக இருந்தால் என்று சொன்னால் அந்த முழு குடும்பமும் அழகாக இருக்கும். அல்லேலூயா. நல்ல கேரக்டர் கர்த்தர் கொடுத்துருக்குற ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாக ஃபஸ்ட்டு பிறக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு கணவனுக்கு மனைவியாக வருகிறோம். அப்புறம் பிள்ளைகளுக்கு ஒரு தாயாய் மாறுகிறோம். தேவனுடைய சபையிலே கர்த்தருடைய பணியை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவருடைய கிருபையை அன்றி வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் கொடுத்த நல்ல மனைவிக்காக இங்கே வந்திருக்கிற கணவர்மார் இருப்பீர்கள் என்றால் நல்ல கரங்களை தட்டி அவளை உற்சாகப்படுத்துங்க. கதவு கை தட்டுறாங்களா தட்டலையான்னு எனக்கே தெரியும். அல்லேலூயா. காலையில் நாங்கள் சபையில் வந்தவங்களுக்கு சொன்னோம், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இல்லை, ஆனால் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இவளையே நீங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்வீர்களா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று கேட்டேன். இப்பொழுதும் அதே தான். அடுத்த ஜென்மம்லாம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சான்ஸ் கொடுத்தா இப்போ இருக்கிற மனைவி தான் எனக்கு மனைவியாக வரணுன்றவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு பிரதர் சோத்திரம் அல்லேலூயா. நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் கையை தூக்கலன்னா அடுத்தது சாப்பாடெலாம் கட்டு, அதுக்கு பயந்துட்டே தூக்குறீங்களா? இல்லை, கர்த்தர் நல்ல மனைவியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நீதிமொழியில் சொல்லியிருக்கிறபடி அதிகாலை எழுந்து என்ன செய்கிறாளாம்? வீட்டுக்காரர்களுக்கு வேலைக்காரர்களுக்கு படி அளக்கிறாள், வியாபார கப்பலை வாங்குகிறாள். ஒரு பெண்ணும் வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது. நல்ல கையில் வேலை செய்து சம்பாதிக்கணும். ஒரு சமயம் வெளியே போக முடியவில்லை என்றால் வீட்டிலே சம்பாதிக்கக்கூடிய பல காரியங்களை இந்த சமுதாயத்திலே கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறவளாக இருக்க வேண்டும். உன் கணவருக்கு நல்ல மந்திரியாக இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பெண்கள் கரெக்டாக சொன்னீங்கன்னா, உண்மையிலே நான் சொல்கிறேன், ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா அம்மாட்ட பிறந்து உட்காருனா உட்காருவாங்க, ஏந்திரினா ஏந்திரிப்பாங்க, எல்லாம் சொன்னபடி கேட்பாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு வந்தோடனே மனைவி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கணவர் கேட்பார். ஆமேன். ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமேன். அப்படி கீழ்ப்படுதலோடு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்கள்கிட்ட திருப்பி கேட்டால் இவரே தான் உங்களுக்கு கணவனா அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா இல்லை, இருந்தால் வேணுன்றவங்க மட்டும் கையை எடுத்துங்க பார்க்கலாம். சில பேர்லாம் ஷே அல்லேலூயா பார்த்துக்கிறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆமாம், இப்படி ஒரு அடிமை உங்களுக்கு சிக்கவே சிக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல கணவரை நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, அவரே உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார். அவரை நீங்கள் குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் கொடுத்தா பெஸ்ட்டை தான் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்கிறத பார்த்தாவே ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக நல்லது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கெட்டதை கூட கர்த்தர் நல்லதையாக மாற்றி கொடுத்துருவேன். இங்கே பாட்டு பாண்டாங்க அழகா, நன்மையெல்லாம் உம்மால் வருது, தீமையெல்லாம் என்னால் தான் வருது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்து பாண்டிங்க? ஜான்சன் ஜாய்சனா டேவிட்சன்னா அவர் பாடியிருக்கார், அழகாக பாடியிருக்கார். நன்மையெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து வருது, தீமையெல்லாம் என்னால் தான் வருது. சொல்லுங்கள் கையை வச்சு. அல்லேலூயா. எல்லா தீமையும் என்னால் தான் வருது.
நன்மையானதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு வருது. அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாம் பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தாவே ஆமேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா ஆமேன் இப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்லா அல்லேலூயா ஆமேன் கரங்களை உயர்த்தி நல்லா முழு பலத்தோடு தேவனை ஆராதிக்கணும். இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல. பிரியாணி சாப்பிட்டு ஒருத்தர் வந்த யாராவது இப்படி வருவாங்களோ, என்ன சாப்பிட்டீங்க? கஞ்சி குடித்தா சொல்லுவாங்க கஞ்சி. நீங்கள் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி போகணும். அல்லேலூயா. நல்லா ஆராதிக்கணும், நல்ல வசனத்தை கேட்கணும். கர்த்தர் நல்லவர். ஆமே. நல்ல நல்ல திறமையுள்ள பெண்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் சமுதாயம் பெண்களை வந்து புறக்கணிக்கும். பெண்கள் பேசக்கூடாது, சபையில் பேசக்கூடாது. சபைன்னா அந்த நாட்களில் சபையில் ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா எல்லா பெண்களும் ஏஞ்சி கேட்பாங்க. அப்போ தான் அதெல்லாம் அங்கெல்லாம் பேசாதீங்க, வீட்டுக்கார்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் சபையில் விட ஆண்டவர் முதல்ல ஒரு மகதலே நாம் அறியால் தான் கல்லறையிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு போனாங்க. அல்லேலூயா. இயேசுவை வச்சிருந்தா கொடுங்க நான் எடுத்துக்கிறேன்றாங்க. ஒரு பேகை தூக்கிட்டு போகிற மாதிரி. இயேசுவை யாராவது கல்லறையிலேருந்து தூக்கிட்டு போக முடியுமா? அந்த அம்மாவுடைய அன்பை பாருங்க, எவ்வளோ அன்பு. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, நீ போய் சொல்லுன்னு சீசர்களுக்கே சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பெண்ணை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அவருடைய அன்பு, கிறிஸ்துவ மேல் இருக்கிற அன்பு. சுவிசேஷ வேலையை கர்த்தர் ஃபஸ்ட்டு பெண்களாகிய நம்ம கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஏன் தெரியுமா? சொன்னால் கண்டிப்பாக 100 பேருக்கு சொல்லிடுவோம். அந்த கிருபை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். யாராவது வந்து ரகசியமாக சொல்லிடாதீங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அதையும் சேர்த்து சொல்லுவோம். யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிடுவோம். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நல்ல விதத்தில் தேவனுடைய சுவிசேஷத்தை சுமந்து போகிறவளாய் கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் பெண்கள் என்ன செய்யணும்? நல்ல திபாரை போல எழும்பணும். நீங்கள் எழும்பணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, எப்படிங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி சண்டை போடுறீங்க, எப்படிங்க உங்கள் வீட்டுக்காரர் இப்படி அடிக்கிறீங்க, அவரும் பாவம் அமைதியில் இருக்கிறாரு, எந்த சபைக்கு போகிறீங்க எனக்கு சொல்லுங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கக்கூடாது. நீங்கள் இவ்வளோ அமைதியில் இருக்குது உங்கள் குடும்பம், சமாதானமாக இருக்கீங்க, 2 பேரும் ஜாலியாக இருக்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொல்லணும், இயேசு ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் நாங்கள் என்ன வந்தாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஏன் தெரியுமா? எங்கள் தேவையெல்லாம் என் ஆண்டவர் தான் எங்கள் குடும்பத்தை சந்திக்கிறவர். அல்லேலூயா. நான் என் கணவனை பார்க்கல, எங்கள் படிப்பை பார்க்கல, எங்கள் சம்பளத்தை பார்க்கல. நாங்கள் பார்க்க வேண்டிய இடம் கல்வாரி சிலுவை. அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, நாங்களும் உங்கள் ஆண்டவரை வந்து ஜெபம் பண்ண வரலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பெண்ணாக பிறந்தா பெண்ணாவே மறிக்கிறதுக்கு கூட அதுக்கு கிருபை இனிமேல் வர நாட்களில் கேட்கணும். அல்லேலூயா. காலம் ரொம்ப பொல்லாதது. ஆமென். அதனால் தேவ கிருபை நீங்கள் கேட்கணும். எல்லா பாவத்துக்கும் விலகணும். தேவ முழங்கால நின்று உங்கள் குடும்பத்தை கட்டணும். அதிகாலையில் எல்லாம் கொரட்டு விட்டு எழுப்பி உங்கள் வீட்டுக்காரர் பெட் காபி கொண்டு வந்து போட்டு கொடுக்கக்கூடாது. உடம்பு சரியில்லைனா கொடுக்கலாம், தப்பு இல்லை. நல்லா கவனிங்க. உடம்பு சரியில்லை, படுத்துருக்குறீங்க, கொடுக்கலாம். எப்போ பாரு ஹோட்டல் கடையில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கார சம்பளம் உங்களுக்கு பத்தாது. ஒரு குடும்ப பெண் உங்கள் குடும்பத்தை ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஒரு பொத்தலான பையில் உங்கள் பணம் போய் கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா காலையில் எழுந்துச்சி வீடெல்லாம் சுத்தமாக இருக்கணும். உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்கள் வீட்டுக்கார அழகாக ஃபஸ்ட்டு நாள் ஹோட்டலில் வாங்கி தருவார், 2வது வேலை தருவார், 3வது வேலை என்னதான் வந்துச்சு உனக்குன்னு திட்டுவார். என் பேக்கெட்லாம் காலி ஆகுது. அல்லேலூயா. அந்த திட்டு வர்றதுக்குள்ளே கர்த்தருடைய பலனை கேட்டு எழுந்திரிச்சு போயிடணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், பாஸ்ட் இருக்கும்போது காருக்கு நான் தான் கழுவி தருவேன். பாஸ்ட்டுக்கு காரு நான் தான் கழுவி தருவேன். ஷூக்கு பாலிஷ் போட்டு தருவேன். அல்லேலூயா. ரொம்ப இஷ்டமாக செய்வேன். இந்த ட்ரெஸ்ஸு போனால் பெண்கள் எல்லாம் உங்கள் கணவரை முன்னாடி நிற்க வச்சு நல்லா போட்டிருக்காரா பார்த்துங்க. பிள்ளைங்களெல்லாம் அப்புறம் தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிடணும். நீங்கள் 1.5 மணி நேரம் ட்ரெஸ் பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கார பக்கி மாதிரி வரக்கூடாது. பிள்ளைங்க அதை விட மூக்கெல்லாம் சளிவெலாம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஒரு மனைவி சூப்பராக இருந்தால் அந்த வீடு அப்படியே பார்த்தா அழகாக இருக்கும். அல்லேலூயா. இது எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது மனைவி கிடைக்கணும்னா அது கர்த்தருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா. இல்லை உங்களை நல்ல மனைவியாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமேன். நல்லா சொல்லுங்களேன். நீங்கள் பயந்து சொல்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. அல்லேலூயா.
ஆமாம், நல்லா நல்லா பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் ஜென்ஸுக்கெல்லாம் காய்ச்சல் வந்தால் சுருண்டு படுத்துருவாங்க. காய்ச்சல்லாம் வேணாம், ஒரு தலைவலி முடிஞ்சிச்சு கதை. ஓ ஆ அல்லேலூயா. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமாக, நமக்கு 3 நாள் காய்ச்சல் இருந்தாலும் எல்லா வேலையும் செய்ய கர்த்தர் பலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? கர்த்தர் எலும்பில் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பலவீன பாண்டம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. சில நேரத்தில் நம்ம பலவீனப்படுறோம். யாராவது ஏதாவது சொல்லிட்டா உடனே அழுகிறோம். யார் என்ன சொன்னாலும் தைரியமாக இருப்போம். ஒரு கணவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு கதை. உடனே கயிறை தேடலாமா, 3வது மாடியிலேருந்து குதிக்கலாமா, இல்லைன்னா ஏதாவது ஒரு பாயாசத்தை குடிக்கலாமா, இந்த வேலை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முட்டி போட்டு ஜெபிச்சு அந்த சாத்தானை மேற்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் பெண்களாகிய நீங்கள் நல்ல காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல ஜெபிக்கிறவங்களாக, கொடுக்கிறவங்களாக, உதவி செய்கிறவங்களாக நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தெபோராளை போல எழும்பணும். நீங்கள் எழும்பலைன்னா கிராமமெல்லாம் பாலாக இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிற அநேகருக்கு கர்த்தர் உங்களை தீபமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜோமனுங்க. நல்ல ஒரு விஷயம் சொல்கிறோம். செருபாபேல் காணிக்கை 40 நாள் டீ. இப்பயும் தூங்குறீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யாரெல்லாம் தூங்குறீங்களோ அவங்க பேரை சொல்லி நான் கூப்பிடுவேன். அல்லேலூயா. பாருங்கள், தூங்காதீங்க, விழித்திருங்கள். ஆமே. தெபோராக்களே, அட சொல்லுங்க, அட சத்தமாக சொல்லுங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் வர்றவங்கெல்லாம் சாப்பிடாம நல்ல பலசாலியாக வர்றாங்க. 3வது ஆராதனைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து எல்லாம் வர்றீங்க. நல்ல பலம் உள்ளவளாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் சொல்கிற ஆமென் அல்லேலூயா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கட்டணம் தானாக உடஞ்சிரும். இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஈன்னு தான் போகணும். அல்லேலூயா. ஆமாம். பாருங்கள், செருபாபேல் காணிக்கை பின்னாடி வச்சுருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, எடுத்துகிட்டு போங்க. நாளையிலேருந்து உபவாச ஜெபம். எத்தனை பேருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குது? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் அப்படியே வந்தால் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் தானாகவே போயிடும். நம்ம போய் சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. ஆனால் ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. அதனால் கவனமாக கவனிங்க. 5:30லேருந்து 6 காலையில், சாயந்தரத்தில் 7லேருந்து எத்தனை வரைக்கும்? 8:30 வரைக்கும். அந்த அரை மணி நேரம் என்ன, 7லேருந்து 7:30 வரைக்கும் என்ன ப்ரேயர்னா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை எழுதி கொண்டு வாங்க. நான் தனித்தனியாக உட்கார்ந்து அதற்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. அரை மணி நேரம் உங்கள் குடும்பத்துக்கான ஜெபம். 7:30லேருந்து 8:30 வரைக்கும் ஆராதனை இருக்கும், பிரசங்கம் இருக்கும், தேசத்துக்காக சபைக்காக ஜெபம் இருக்கும். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு நாளும் ஜெபம் முடிஞ்சவொடனே என்கிட்ட நின்று ஜெபிக்கக்கூடாது. 8:30 மணிக்கு மேலே நான் ஜெபிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அடுத்த வேலை செய்கிறதுக்கு அடுத்த நாள் காலையத்துக்கு ஆயுதமாய் போகிறோம். அதனால் இந்த ஜெப நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லா காரியங்களையும் இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட இருப்பாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் பெண்கள் எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்கள் கரங்களை நீட்டி, இவள் நல்ல பலன் இருக்கணும். ஆமேன். சகோதரி நல்லா பலனாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனால் ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஏசப்பா உங்கள் பெண்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல பலனை கொடுங்க. எத்தனை பலவீனம் வெளியில் தெரியலப்பா. எத்தனை மனசில் கவலைகள், சரீரத்தில் எத்தனை பலன், எலும்பு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, எத்தனை வலி, எத்தனை விதமான வலி. அல்லேலூயா. ரிகரரபலா ரிதரபல ஷகதுரபல கரரபா ரிதரபல கரரபா. எல்லா பலவீனங்கள் மாறுவதாக. ஒரு புது பலனை கர்த்தர் தருவீராக. ஆமென். அன்னாளை போல ஜெபித்து ஒரு சாமுவேலை உருவாக்கத்தக்கதாக. ஓ ரிதரகரபனதுந்தரபா. கிருபையை ஊற்றுங்க. தெபோராளை போல எழுந்திருக்க, லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல கர்த்தர் எங்கள் இருதயத்தை திறப்பீராக. தேவனே எங்களை பயன்படுத்துங்கப்பா. சபையிலே பயன்படுத்துகிற கேர்சல் லீடருக்காக, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்க்காக, ஆண்டவரே டிவிஷன் லீடர் மனைவிக்காக, குயட் டீமில் உள்ள பெண்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையிலே கர்த்தர்களை பயன்படுத்துகிறதுக்காக நன்றி. குடும்பங்களில் எங்கள் பெண்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்ப கர்த்தர்களை பலப்படுத்துவீராக.
சகாயம் செய்வீராக. நல்ல பலனையும் கிருபையும் தீர்க்க ஆயுசையும் கொடுத்து தேவன் இந்த தேசத்திலே பயன்படுத்துவீராக. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாம் கரங்களை தட்டி அவ்வளவு உற்சாகப்படுத்தலாமா? Praise the Lord. Hallelujah. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் பெண்கள் சபையில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பெண்கள் ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. 2000 தான் பெண்கள் முன்னேற்றம், விமென்ஸ் எம்பவர்மெண்ட், அப்படி இப்படிலாம் என்னென்னமோ காரியங்களை அவங்க செஞ்சாங்க, பேசினாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு பெண்களை நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. எங்கே என் மூஞ்சி தெளிவாக தெரிஞ்சிடும் நினச்சாரன்னு தெரில. கார்த்தி வந்தார், லைட் ஆஃப். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஆஃப் பண்ணியாச்சா? ஏன் ஆஃப் பண்ணிட்டீங்க? நான் ஏன் ஆஃப் பண்ணி? ஸ்தோத்திரம். என்ன உண்டான நன்மையாகவும் பாட்டு போட சொன்னேன் முடிஞ்ச உடனே. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ பெண்களை ஆண்டவர் நேசிக்கிறாரு. 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பெண்களை ஆண்டவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. இயேசுவுக்கு அநேக பெண் சீஷிகள் இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. பெண்கள் எல்லாம் ஒரு சந்தோஷமாகவே இருக்கிற மாதிரி தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பிறப்பு ஜீனியாலஜியில் ஆண்டவருடைய பிறப்பு அந்த லிஸ்ட்டில் ஆண்டவர் மத்தேயில வாசிக்கும் பொழுது 5 பெண்களை அவர் இன்க்ளூட் பண்ணுறார். முதலாவது தாமார்ங்கிற ஒரு பெண், ஒரு கானானிய பெண். அவள் நம்பிக்கையை அவள் காண்பிக்கிறவளாய் இருக்கிறாள். 2வது ராகாப் என்கிற ஒரு புறஜாதியான பெண், அவள் சமாதானத்தை குறிக்கிறாள். 3வது ரூத் ஒரு மோவாபிய பெண், அவள் சந்தோஷத்தை குறிக்கிறாள். பத்சேபா ஒரு புறஜாதியான பெண், அவள் அன்பை குறிக்கிறாள். 5வதாக இயேசுவின் தாயாகிய மரியாள், அவர்கள் முழுமையை குறிக்கிறார்கள். லூக்கா 1:38 நாம் வாசிக்கும் போது மரியாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2025 மார்ச் மாதத்தை குறித்து நான் பேசுகிறேன். இந்த வருஷத்தில் இந்த மாசத்துல கூட ஒரு பெண், ஒரு திருமணமாகாத பெண் திடீர்னு பிரெக்னன்ட் ஆயிட்டா இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? ஏத்துக்காதா? ஏத்துக்காது. ஆனால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக மரியாள் என்கிற ஆண்டவருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ, அவர்கள் மேசியா வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கேப்ரியல் தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் வந்து சொல்லுகிறான், நீ கன்னிதான், பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார், நீ கர்ப்பவதி ஆவாய் என்று சொன்ன உடனே, ஐயோ ஆண்டவரே, நிறைய பேர் தப்பா நினைப்பாங்க, அது இதெல்லாம் சொல்லலை. அவங்க என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். லூக்கா 1:38. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், எல்லாரும் வாசிக்கலாமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். சத்தமா ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு மரியாளுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தது. ஆமென். மரியாளிடத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பெண்களை ஓரங்கட்டக்கூடாது. குடும்பத்தில், சபையில் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை. சொல்லுங்க, ஆண்கள்லாம் சொல்லுங்க, பெண் என்றும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, புதிய சிருஷ்டியே காரியம். நீங்கள் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நீங்க இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனம், அவர்கள் வித்தியாசமான வாழ்க்கை வாழ வேண்டும். உலகத்தில் இருக்கிற பெண்கள் எதை செய்யறாங்களோ அதை ரட்சிக்கப்பட்டவங்க செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. ஆண்கள் தான் ஆமீன் சொல்றாங்க. பெண்கள் சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வித்தியாசமா மாத்துவாரு. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்ட ஆண்கள் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்க பெண்களை அடிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. பெண்களை பெண்கள்னு சொல்லக்கூடாது, அவங்க வீட்டில் மனைவியை அரவணைக்கிறவர்களா இருப்பார்கள். அல்லேலூயா. இதுக்கு ஆண்கள் தான் அல்லேலூயா சொல்லணும். எல்லாம் இங்கே மாற்றி மாற்றி நடக்குது. தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா ஆண்கள்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை
அழகா ஆண்டவர் குடும்பமாய் வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே உடைய வார்த்தை எனக்கு நேராய் வரட்டும். ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே என்னோடு நீங்க பேசுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு நேராய் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால நேரத்துக்காய் நன்றி, நன்றி. ஒரு ஸ்தோத்திர பலியின் சத்தம் எழும்பட்டுமே. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு. இன்னும் இந்த சத்தம் பத்தாது. இன்னும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கு இன்னும் நல்ல வாய் விடுதலையா வரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. ஆவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே? சித்தம் என் மீது வந்திட்ட பின்பு வாழ தெரியலையே. மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் எதுவாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று புரியலையே? சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரிய. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்று, சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சாயங்கால நேரத்தில் உம்முடைய பிள்ளையாய் நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். ஆண்டவரே உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளிலே தொனிக்கட்டும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசுவின் வார்த்தைகள் 4 சுவிசேஷங்களில் அற்புதமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷ வார்த்தைகளை நாம் 4 சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் ஆண்டவருடைய கடைசி வார்த்தைகளை இங்கே நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நடக்கிற முதல் காரியம், நீங்கள் பலன் அடைவீர்கள். சத்தமா பலனை பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் பலன் அடைய விரும்புகிறேன். பரிசுத்த ஆவி எனக்குள் ஊற்றப்படுவார். நீங்கள் பலன் அடைந்து, நீங்கள் அப்படி படிக்கூடாது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க என்ன ஆவீங்க? பலன் அடைவீர்கள். ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தை மூணையும் பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஹல்லேலூயா,
ஆண்டவருக்காய் நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பை வைத்திருக்கிறார். என்னன்னு சொன்னா, நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவரை பத்தி சாட்சி சொல்லுவீங்கல்ல. ஏதோ சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கிருபை தராரு, சாட்சி சொல்றோம், ட்ராக்ஸ் கொடுக்கிறோம், அதெல்லாம் ஈஸி, அதெல்லாம் யார் வேணா செய்யலாம். ஆனால் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். உங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு மாம்சத்தில் இருக்கிற நமக்கு பலவீனம் இருக்கிறது. அநேக நேரத்தில் இயேசுவுக்காய் நான் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. இந்தியாவில் இருக்கிற 130 கோடி பேர்கிட்ட கேட்டா குறைஞ்சது 100 பேர் சொல்லுவாங்க, இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க 100 கோடி பேர்ல கூட கொஞ்சம் பேர் நம்ம ஆளுங்க வரலன்னு நினைக்கிறேன். பெந்தேகோஸ்தே சபையில் இருக்காங்க. நேரா இயேசுன்னு சொன்ன உடனே இந்த பேர்ல எவ்வளவு மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு எனக்கு பிடிக்கும். அதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. அதுக்கு 100 கோடி பேர் வெளியே இருக்கிறாங்க. ஆனா ரட்சித்து அபிஷேகம் பண்ணி ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா இயேசுவை பிடிக்கும்னு சொல்றதுக்கு இல்ல, இயேசுவுக்காய் நான் சாட்சியாய் வாழ நான் விரும்புகிறேன். அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு. ஹல்லேலூயா. ஆனா அது என்னுடைய பலத்தினால முடியுமானா நிச்சயமா முடியாது. ஆண்டவர் சொல்றாரு சாட்சியா வாழணும்னு சொல்றாரு. நாம சாட்சியா வாழணும்னு கேட்கிறோம். இதெல்லாம் நம்ம பலத்துல சில நேரங்களில் செயல்படும் பொழுது ஒரு சில நேரங்கள் நம்மளால செயல்பட முடியுது. ஒரு சில மாசம் நம்ம நல்ல ஆண்டவருக்கு சாட்சியா வாழலாம். ஆனா பலவீனம் நம்மை தாக்கும் போது நாம் கீழே விழுந்து விடுகிறோம். அதற்காக தான் ஆண்டவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். அவர் எனக்குள்ள வந்துட்டா எனக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். அந்த பலனினால் நான் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழுவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் நான் வாழ விரும்புகிறேன். சாட்சியா வாழ்றது என்னன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? யோவான் 14ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 நாம் வாசிக்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். கை கொள்ளுகிறவன் என்று சொன்னால் கீழ்ப்படுகிறவன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருக்கு சாட்சியான வாழணும்னா நமக்கு ஒரு தேவை இருக்கிறது. அது என்ன தேவை? பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆண்டவர் விரும்புகிறார். எதற்கென்று சொன்னால் வேதம் சொல்லுகிற லூக்கால வாசிக்கிறோம், கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறதான பரிசுத்த ஆவியானவர். யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார் என்று சொன்னால், யார் நான் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அவர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் உங்களை ஆட்கொள்ளுவார். அவர் உங்களுக்காக எல்லா விதத்திலும் உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் அவர் வாஞ்சையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கட்டளை. ஆனா பிசாசு என்ன சொல்றான்? இன்னைக்கு இல்ல, 2025 இல்ல, முதல்ல ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைச்ச உடனே, ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்த உடனே இந்த பிசாசு பார்க்கிறான். பிசாசுக்கு தெரியும் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று சொன்னால், யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைப்பார். யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழுவார்கள் என்பதை புரிந்து கொண்ட பிசாசானவன் உங்களை கீழ்ப்படிய விடமாட்டான். கீழ்ப்படிதல் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னவென்பது பிசாசுக்கு தெரிந்திருக்கிறபடினாலே அவன் நேரா டைரக்டா போய் ஏவாள்கிட்ட போய் பேசுறான். ஏவாளே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் பேசுகிறான். அவன் சர்ப்பத்தின் மூலமா பேசுறான். எங்க நடக்கிறத சொல்றேன், ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதர்களிடத்திலே அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த கர்த்தருடைய கற்பனை இருக்குது பாருங்க, அது ரொம்ப கஷ்டமானது. ஆண்டவர் பொய் சொல்லாது இருப்பாயாக, நீ என்ன பண்ணாத பொறாமப்படாது இருப்பாயாக. இப்படிலாம் ஆண்டவர் நிறைய அவர் ரூல்ஸ் மேல ரூல்ஸ் போடுறவரு. இந்த ரூல்ஸ் எல்லாம் வச்சா நம்ம ஜாலியா இருக்க முடியாது. அல்லேலூயா.
இந்த சர்ச்சுக்கு அடிக்கடி போனீன்னா உன்னால ஜாலியா இருக்க முடியாது. அங்க ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும், கீழ்ப்படியணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் உலகத்தை தெரியாதவர்கள், புரியாதவர்கள். அதனால ஏவாளே நீ என்ன பண்ணு, ஆண்டவர் என்ன சொன்னாரு, இந்த தோட்டத்தின் மைய பகுதியில் இருக்கிற இந்த அழகிய இந்த விருட்சம் இருக்கிறதே, இந்த பழத்தை எடுத்து நீ சாப்பிடு. ஆண்டவர் என்னன்னா, நீ அவரை போல மாறிவிடுவாய் என்பதனாலே அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் நீ செய்யாதன்னு சொல்றாரு. ஆனா நீ நல்ல ஜாலியா இருக்கணுமா, லைஃப் என்ஜாய் பண்ணுமா, ஆண்டவருடைய கற்பனை எல்லாம் வெயிட் பண்ணட்டும். நீ எல்லாம் ரிட்டையர் ஆகி 60-70 வயசுக்கு அப்புறம், இதுக்கப்புறம் உலகம் உன்னை எதுக்குமே லாக்கி இல்லைன்னு சொன்ன உடனே அப்புறமா அப்படியே ஓரமா கைப்பிடிச்சு அப்படியே நீ சர்ச்சுக்கு போய் உக்காந்து அதுக்கப்புறம் முடிஞ்சா ஏதாவது பண்ணு. இப்ப நல்லா பிளட் நல்லா இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீ என்ன பண்ணு ஏவாள், நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதே என்று முதல் மனுஷனிடத்திலே பேசுகிறாள். ஏவாள் பார்க்கறாங்க, ஐயோ இது தெரியாம போச்சே, இத்தனை நாள் தோத்திரம். அல்லேலூயா. இது தெரியாம போச்சே. அவங்க நினைச்சாங்க, உடனே யோசிக்கல, ஆண்டவர்கிட்ட கேட்கல, இந்த பழத்தை போய் எடுத்து சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேத்து இல்ல, பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, அதை சாப்பிட்டோன்னே அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா? அவங்க சாப்பிட்டோன்னே அந்த உலகத்துல சமாதானம் வந்துச்சா? அவன் சொன்னது எதுவுமே நடக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே தந்திரத்தை தான் 2025 ஆண்டுகளா பிசாசு அதே தந்திரத்தை தான் யூஸ் பண்றான். அவனுக்கு வேற பிளான் தெரியாது. உங்ககிட்ட வந்து சொல்லுவான், அவன் உங்க காதுல சொல்லுவான், கீழ்ப்படியாத. ஒவ்வொரு வாரம் சர்ச்சுக்கு வான்னு சொல்றாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாதவங்க. நமக்கு நிறைய வேலை இருக்குது, கீழ்ப்படியாத. ஏன்னு சொன்னா, கீழ்ப்படிந்தா உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்துடுவார். அப்புறம் பிசாசுக்கு அங்க வேலை கிடையாது. அதனால எப்படியாவது உன்னை கீழ்ப்படியாமல் செய்ய வேண்டும் என்பது பிசாசுடைய திட்டம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது அவர் உங்களை கீழ்ப்படிய செய்கிறார். இந்த வேதத்துல யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அந்த மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அவனை ஆண்டவர் அழைக்கிறார், நீ உன் தகப்பன் தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. அவர் கிளம்பி வந்த உடனே, அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்த உடனே அவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அந்த மனிதனுடைய பேர் என்ன? ஆபிரகாம். அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பூமி தாங்க கூடாமல் இருந்தது. ஆண்டவர் அழைச்ச உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிறாரு. 100 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை, வெயிட் பண்றாரு. ஆண்டவர் அவருக்கு ஒரே பையனை, சந்தோஷத்தின் பிள்ளை. அந்த பையனுடைய பெயர் என்ன? ஆபிரகாமுடைய பிள்ளையுடைய பெயர் ஈசாக்கு. ஈசாக்க கொடுத்துட்டாரு. கொடுத்த உடனே அவர் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சி இப்ப ஏறக்குறைய 50 ஆண்டுகள் ஆயிருச்சு. இப்ப ஆண்டவர் இன்னும் ஒரு முறை இந்த ஆபிரகாம் என்னை நேசிக்கிறானா, எனக்கு கீழ்ப்படுகிறானா என்று சொல்லி சோதிப்பதற்காக அவனிடத்தில் தரிசனத்தில் சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஏன் ஆண்டவர் சோதிக்கணும்? அருமையான பிள்ளைங்க, பெற்றோரே, உங்க பிள்ளைங்களை போய் ஸ்கூல்ல விடுறீங்களே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டெஸ்ட், 2ஆவதுல 3ஆவதுல, ஐயோ இந்த டெஸ்ட் ஏன் தான் வச்சுட்டே இருக்காங்களோ சொல்றீங்களா? இல்ல. ஏன்னு சொன்னா, டெஸ்ட் உங்க பிள்ளைங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுது, அவங்கள ப்ரமோட் பண்ணுது. அதே எண்ணத்தோட தான் ஆண்டவர் உங்களை டெஸ்ட் பண்ண விரும்புறாரு. அல்லேலூயா. வேற என்னைக்கு வேணா லீவ் போட்டுக்கப்பா. டெஸ்ட் இருக்கிற அன்னைக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஒரு மாத்திரையை போட்டு என்ன பண்ணு, பரீட்சைக்கு போ. அல்லேலூயா. 50 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரு. குழந்தை இல்லை, 100ஆவது வயசுல ஒரு குழந்தையை தராரு. ஆபிரகாம் அவருக்கு கையும் காலும் புரியல. தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா ஆசீர்வதிப்பாரா மாட்டாரா? ஆசீர்வதிப்பான்னு சொன்னவங்களை ஆண்டவரே அவங்கள மட்டும் கரெக்டா பார்த்து ஆசீர்வதி. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. ஈசாக்க கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கை மாற ஆரம்பிச்சது. ஏன்னு சொன்னா, ஆபிரகாம் பயங்கரமான சொத்து, பூமி தாங்க முடியாத இருக்கிற சொத்து. ஒரே பையன் ஈசாக் எடுத்து கொஞ்சறான், அது பண்றான் இது பண்றான். சாராளமா பாக்குறாங்க. ஆபிரகாம் ஐயா
கணவரே கொஞ்சம் குடும்ப ஜெபத்துக்கு வாங்க. இருமா, ஈசாக்கு ஏதோ கொஞ்சம் இரும்புற மாதிரி இருக்கு, சளி இருக்கு, டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடுறேன். அவருடைய வாழ்க்கையே மாறிச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாமை இன்னும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்பினார். சொப்பனத்துல சொல்றாரு, நீ நேசிக்கிற உன்னுடைய ஏக சுதன், இந்த பையனன்னு சொல்லியிருக்கலாம்ல, அப்படி சொல்ல, நீ நேசிக்கிற ஒரே பையன், நீ ஆஜியா விருப்பமா இருக்கிற அந்த ஒரே பையனை எடுத்துட்டு எங்க வா, பலிபீடத்துக்கு வா, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துல. இதுவரைக்கும் பூமியில யாருக்கிட்டையும் ஆண்டவர் இந்த மாதிரி சொல்லல, இந்த ஆபிரகாமுக்கு மட்டும்தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நீ இந்த குழந்தைய ஈசாக்க கொண்டு போய் பலிபீடத்தின் மேல வைகின்றார். ரொம்ப 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 முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் தெரியுமா? இந்த ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் பேசினது அவங்க மனைவிக்கு, கூட இருந்தவங்க, வேலைக்காரங்க யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அடுத்த நாள் காலையில் அவன் சீக்கிரமா எழுந்துட்டு வாசிக்கிறோம். ஆனா ஆபிரகாம்ட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ற ஆள் ஆபிரகாம் இல்லை. அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவன், அவன் கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறவன். அது எவ்வளோ கஷ்டமான வேலையா இருந்தாலும் நீங்களும் நானும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா ஆபிரகாமுடைய நிலைமையில நினைச்சு பாருங்க, ஐயோ ஒரு 100 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமா, இதுவரைக்கும் எல்லாம் கேவலமா பேசுறாங்களே, ஆனா இப்ப 100 வயசுல ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஒரே ஈசாக்க எனக்காக நீ பலியிடு என்று சொல்லுகிறார். ரொம்ப ஈஸியா இருந்திருக்குமா? 3 நாள் அவனை கூட்டிட்டு போகணும், போற வழியில சாப்பிட்டாரோ இல்லையோ தெரியல, திரும்ப உயிரோடு அந்த ஈசாக்க கொண்டு வருவான்னு தெரிஞ்சிருந்தா அது யார் வேணா கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் மேல விசுவாச நம்பிக்கை, அவர் சொன்னா நான் கீழ்ப்படியணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஆண்டவரை விசுவாசிக்க விரும்புறீங்க? அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படியே விசுவாசிக்கிறான். ஈசாக்கை கொண்டு போய் அவன் பலிபீடத்தின் மேல் ஈசாக்கு போனப்ப ஏறக்குறைய 23-24 வயசு வாலிபன். ஈசாக்கு கிட்ட ஆபிரகாம் சொல்றாரு, பலிபீடத்துல ஏறி படுன்றார். 23 வயசு பையன், அப்பா 100 வயசானவர், தூக்கி அவனை வைக்க முடியாது. இந்த ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, பலிபீடத்துல ஏறி படு. இந்த ஈசாக்கு அமைதியா ஏறி படுக்கிறான். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், எங்க அப்பா ஆண்டவர் சொல்லாம எதையும் செய்யவே மாட்டார். எங்க அப்பா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா, நீங்க நிறைய பெற்றோர் சொல்றாங்க எங்க பிள்ளைங்க கீழ்ப்படுகிறதே இல்லை. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படி ஆரம்பிப்பாங்க. அவன் பார்க்கிறான், இந்த ஆண்டவருக்கு என் தகப்பன் பயப்படுகிறவர், கீழ்ப்படுகிறவர். அதனால அவன் எதுவுமே சொல்லல, ஏறி உடனே படுத்துறான். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அடுத்து உடனே நீ போய் பலியிடுன்னு சொன்ன உடனே அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடல. ஒருவேளை அவங்க ஒய்ஃப்ட போய் இந்த மாதிரி ஆண்டவர் ஈசாக்க பலியிட சொல்றாருன்னு சொன்னா அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, நானும் கூட வரட்டுமா அப்படி சொல்லியிருப்பாங்களா? இங்க பக்கத்துல ஒரு நல்ல மென்டல் டாக்டர் இருக்கிறார், அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்கிறேன். சாயங்காலம் நம்ம 2 பேரும் போவோம். நல்லா தானே இருந்தீங்க அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. ஆண்டவர் இதுவரைக்கும் யார்கிட்டயும் அப்படி சொல்லியிருக்காரா? உங்களுக்கு மூளை இருக்கா அப்படி கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு 100 ஆடு வேணா கூட எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு பலி செலுத்து. ஒரே பையன், இதுக்கப்புறம் எனக்கும் சான்ஸ் இல்லை, உனக்கும் சான்ஸ் இல்லை. இந்த ஈசாக்க போய் பலின்னு சொல்றீங்க. ஆபிரகாம் தாமதிக்கல. யார் வேணான்னு சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட போய் கேட்கல. அவன் ஒருவேளை ஆண்டவர் அவன்கிட்ட பேசின அந்த வார்த்தையை ஆபிரகாம் அவர் அப்படியே விட்டுட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பரிசுத்தமான ஒரு பிம்பத்தை காண்பிக்க விரும்பவில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறார். இந்த சாயங்கால நேரத்தில் உங்ககிட்ட ஒவ்வொருத்தட்டையும் ஆண்டவர் என்ன பேசுறாருன்றது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாது. உன்னை எல்லாம் ஆண்டவரே நல்லா கீழ்ப்படிஞ்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணலாம். ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டிய விஷயம் ஒன்று நிறையா இருக்குதுப்பா, நான் ஒன்று உண்மை போல மாற வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு கேட்கலாம். ஆபிரகாம் கீழ்ப்படி ஆரம்பிச்சான். வேதம் சொல்லுகிறது, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஈசாக்கை திரும்ப ஆபிரகாம் கையில் கொடுக்கிறார்.
அதோடு நிக்கல. ஆண்டவர் சொன்னார், பூமியின் சந்ததி போல உன்னை நான் பெருக பண்ணுவேன். நல்ல கரங்களை தட்டி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அதுதான் இன்னைக்கு இயேசு மூலியமாய் நமக்கு வருகிறது. இப்படி ஒரு மனுஷன் 2000 இல்ல 6000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார். அவரை பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா அவர் அன்னைக்கு கீழ்ப்படிஞ்ச கீழ்ப்படிதல். அதே வேதாமத்தில் இன்னொருத்தரை பத்தி வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இஸ்ரவேலை என்னுடைய சொந்த ஜனம் என்று சொன்ன அந்த சொந்த பிள்ளைங்களை நடத்துறதுக்கு ஆண்டவர் ராஜாவை செலக்ட் பண்றார். இந்த ராஜாவுடைய பெயர் என்ன? இஸ்ரவேல் ராஜாவுடைய இஸ்ரவேலுடைய முதல் ராஜா அவருடைய பேர் என்ன? சவுல். கொஞ்சம் பேர் காலையில பவுலுங்கிறாங்க. ரெண்டாவது ராஜா யாரு? பேதுரு. தோத்திரம். அல்லேலூயா. முதல் ராஜா பேர் என்ன? சவுல். ரெண்டாவது, மூணாவது சாலமோன். நாலாவது கேட்டுறாதீங்க பாஸ்டர், இதோட நிறுத்திடுவோம். சவுல் ராஜாவை ஆண்டவரே செலக்ட் பண்றாரு. அவங்க எல்லா ஜனத்த மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. ஆண்டவர் இந்த சவுல்கிட்ட சொல்றாரு, நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாது, ஆசாரியர்கள் தான் செய்யணும், தீர்க்கதரிசி தான் பலியிடணும்னு சொல்றப்ப இந்த 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8 13 வசனங்களை வாசிக்கிறோம். அவன் சொல்றான், இந்த தீர்க்கதரிசி வரத்துக்கு லேட் ஆச்சு. ஐயா சாமுவேல் ஐயா, நீங்க கொஞ்சம் வயசானவரா இருக்கிறீங்க, நீங்க வரத்துக்கு லேட் ஆகுது, நானே பலியிட்டுறேன். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றார். ஆனா கீழ்ப்படிய மனதில்லாத சவுல், வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சவுலை ராஜாவாய் மாற்றினதற்காக மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் கவலைப்படுறார், ஏன் இவனை ராஜாவாக்கணும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னார் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினதற்காக ஆண்டவர் கவலைப்படுவார். ஃபர்ஸ்ட் டைம் சான்ஸ் கொடுக்கிறாரு. 1 சாமுவேல்ல 13ஆம் அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது மறுபடியும் அந்த சவுலுக்கு ரெண்டாவது சான்ஸ். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ல வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 21ல வாசிக்கலாம். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? அமலேக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அவங்கள போய் நீ பிடிக்கும் போது முற்றிலுமா அவங்கள சங்கரிச்சிருன்னு சொல்றாரு. ஆனா இங்க சவுல் சொல்றா, ஜனங்களோ 21ஆம் வசனம், ஜனங்களோ யார் சொல்றது? இது பேசுறது யாரு? நீங்க சொல்லணும் வாய் திறந்து. யாரு? சவுல் ராஜா பேசுறாரு. எப்படி பேசுறாரு பாருங்க. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. எப்படியா? உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. அந்த ஆண்டவர் தான் இவனை ராஜாவா மாத்தினாரு. இவன் ஏதோ ஒரு கழுதியை தேடிக்கொண்டு போயிட்டு இருந்த மனுஷன், கர்த்தர் அவனை ராஜாவா மாத்தி இந்த இஸ்ரவேல் எல்லா மகிமையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பிறகு அவன் சொல்லுகிறான், உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆடு மாடுகள் எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆண்டவர் சாமுவேலை கொண்டு என்ன சொல்றாரு பார்க்கலாமா? திரும்பி எல்லாரும் வாசிக்கலாம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆண்டவர் காணிக்கையை பார்க்கிற ஆண்டவர் இல்ல, நீங்க கீழ்ப்படுறீங்களான்னு பார்த்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த சவுல் என்ன சொல்றான்? அவன் சொல்ற ரீசன்லாம் கரெக்டா இருக்கு. ஆண்டவருக்கு பலி செலுத்ததான். உண்மையாலுமே அது நினைச்சாரான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஆண்டவருக்காக நீங்க பல வேலை செய்யலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க காணிக்கை கொடுக்கலாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அது எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தைக்கு நீங்க தாமதம் இல்லாம கீழ்ப்படுகிறவங்களா இருக்கிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா தான் பரிசுத்த ஆவியானோட பலன் உங்களுக்குள்ள வரும். நீங்க ஆண்டவருக்காக சாட்சியா நிற்க முடியும். இந்த வேதத்துல ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். கீழ்ப்படியாதவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிறார். யாருன்னா ஆண்டவராகிய இயேசு.
அவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் என்று நான் நினைக்கிறேன். யோவான் 6:38 வாசிக்கலாமா? யோவான் 6ஆம் அதிகாரம். இதை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். யோவான் 6:38, 134வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அல்லேலூயா. இயேசு ஒவ்வொரு நாளும் இயேசு மாதிரி பிரசங்கம் பண்ணும், இயேசு மாதிரி பிசாசை துரத்தணும், எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா இயேசு மாதிரி வாழ எத்தனை பேர் விருப்பப்படுறீங்க? 30 வருஷம் இயேசு வாழ்ந்துதான் காட்டினார். பிரசங்கம் பண்ணி காட்டல, பிசாசை துரத்தி காட்டல. ஏன்னா வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. பேசுறது ரொம்ப ஈஸி, பாடுறது ரொம்ப ஈஸி, மிச்சம் எல்லாமே ஈஸி. ஆனா இயேசுவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மிக மிக கடினம். அதற்காக தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க முடியுமா? பவுல் சொல்றார், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க சொல்ல முடியுமா? இல்ல. ஐயோ இயேசு மாதிரிலாம் இருக்கவே முடியாது. அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அவரை போல மாற்றிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு போன வருஷத்தோட இன்னும் கொஞ்சம் நான் இயேசுவை போல மாறி இருக்கிறேன். அவருடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஏதோ அல்லேலியா சொல்லிட்டு 2 பாட்டு பாடிட்டு போறதுக்கு சர்ச்சுக்கு வரல. இந்த வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படிய விரும்புறீங்க? கீழ்ப்படியவர்களுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவரே, நான் உமக்காக சாட்சியா வாழ விரும்புறேன். எத்தனை பேர் கேட்க போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் சாட்சியாய் வாழ விரும்புறேன்ப்பா. உங்க இரத்தத்தினால் என்னை நீர் கழுவுவீராக. எல்லாரும் சொல்லாம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நிச்சயமா சொல்றேன், இந்த வேதம் பொய் சொல்ல, நீங்கள் பலன் அடைந்தே தீருவீர்கள். சாட்சியா நிச்சயமா நிற்க முடியும். இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் சாட்சியா நிற்கிறோம். எங்க பலன் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறார். அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஞானஸ்தானம் எடுத்து இந்த சபையில் அங்கமா ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க மாற விரும்புறீங்களோ? ஞானஸ்தானம் எடுத்தவங்க, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவங்க, நான் ஆண்டவருடைய பந்திக்கு நான் ஆயத்தமா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க முதலாவது நீங்க எந்திரிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, இந்த ஞானஸ்தான சத்தியத்தை நான் கீழ்ப்படிஞ்சு உம்முடைய பிள்ளையா மாற நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நீங்க உட்கார்ந்த இடத்துல நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும். ஆண்டவரே, உங்க கிருபை எனக்கு வேணும். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்தி உங்களுக்காய் பரிமாறப்படுகிறது. பயபக்தியோடு ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே, நான் உன்னை என்னென்ன வார்த்தைக்கு கீழ்ப்படின ஆண்டவரே எனக்கு நீங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஜெப நிலையில வாங்குவீங்களா? எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமா நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமா நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே, தந்துவிட்டே தங்கிவிடும்
தந்து விட்டேன். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வா. எத்தனை பேர் ஜெபமா கேட்கிறீங்க? என் மனம் புதிதாக வேண்டும், என் மனம் புதிதாக வேண்டும், திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உமக்கே நான் சொந்தம், உம்மோடு நான் ஆண்டவரே, என்னை திருப்பலியாய் உடைய பாதத்தை நான் அர்ப்பணிக்கிறேன், ஜீவ பலியாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்னும் கீழ்ப்படியாத எத்தனையோ இடங்கள் இருக்கிறது அப்பா, நான் கீழ்ப்படிய விரும்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, நான் முழுமையா கீழ்ப்படிய விரும்புறேன். ஆண்டவரே, இயேசு சொன்னார், அவருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை செய்வதே என் அனுதின போஜனம். ஆண்டவரே, உங்க வழியை நான் பின்பற்ற விரும்புறேன். உமக்கு கீழ்ப்படியும் போது எத்தனை தடைகள் வந்தாலும் அதை எல்லாத்தையும் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறீர். ஆண்டவரே, கொடுக்கப்பட்டிருக்கிறீர். ஜெப நிலைமையோடு ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற இந்த அப்பத்தை நாம் கரங்களில் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர், நம்ம ஏகோபித்து நாம் புசிக்கலாம். நமக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. எங்களுக்காய் சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் ஏகோபித்து நாம் இந்த ரசத்தை பாடுவோம். உமக்கே நான் எல்லாரும் எழுந்து நின்று உம்மோடு தான் வாழ்வேன். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தர. கரங்களை உயர்த்த முடிஞ்சவங்க, தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன், உள்ள தந்து விட்டேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு எத்தனை பேர் கீழ்ப்படினு விரும்புறீங்க? ஆண்டவர் இந்த சாயங்கால நேரத்தில் சொல்றாரு, இங்க கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து உட்காருங்க. 40 நாள் விளையாட்டா நினைக்காதீங்க. ஆண்டவருடைய கல்வாரி காட்சிகளை நாம் தியானிக்கிற நேரம், ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், எல்லா தடையை மாற்றி ஒரு நேரமாக நான் வந்து ஜெபிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க வலது கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம நாங்க ஜெபத்துக்கு வரத்துக்கு கூட உங்க கிருபை எனக்கு தேவையாப்பா. ஹல்லேலூயா, இந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். சபையில சொல்ற ஒவ்வொரு அறிவிப்புக்கும் நான் கீழ்ப்படிய விரும்புறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையா மட்டும் கேட்டாங்களோ அவங்களை நீங்க கொண்டு வாங்க. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒவ்வொருவரோடும் பேசும். ஆண்டவரே, இந்த ஆராதனை முடிஞ்சு போறப்ப கூட ஆவியானவர் சில பேருக்கு ஞாபகப்படுத்துங்க. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தை அவருடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கட்டும். ஜெப நேரங்களிலே பேசுவீராக.
வேதத்தை வாசிக்கும் போது பேசுவீராக. கீழ்ப்படியாம ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டிய கிருபைகளை தேவன் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் தேவைகளை சந்திங்க. ஆசீர்வதிக்கிற தேவன், ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், இந்த சாயங்கால நேரத்தில் எங்களை நீங்க ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துற ஆண்டவரே. கீழ்ப்படிகளுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. விலை கொடுத்து வாங்க முடியாத உம்முடைய அபிஷேகத்தை எங்க மேல நீங்க போட்டிருக்கிறீங்க. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேரா தேவன் ஆசீர்வதிப்பீரா. தடைகள் மாறட்டும். சேஷமாய் புதிதாய் வந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காய் வந்திருக்கிறாங்களோ கர்த்தர் இந்த தேவைகளை சீக்கிரத்தில் தேவன் சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட பெண்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெண்களை ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துவீராக. குடும்பமா எல்லாரும் நாங்கள் உமக்காக சாட்சியாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை